இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பிரைவேட் அக்கௌண்ட்னா என்ன, பப்ளிக் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பப்ளிக் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பப்ளிக் அக்கௌண்ட் வந்து வச்சிருந்தீங்கன்னா நீங்க போடுற போஸ்ட், ஸ்டோரி, அதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோவர் லிஸ்ட் இது எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டா பப்ளிக்கா வந்திருக்கும். யாரு வேணாலுமே வந்து பார்க்கலாம். உங்களை ஃபாலோ பண்றவங்க தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, இல்ல நீங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும்தான் அதை வந்து பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஐடி நேம் மட்டும் தெரிஞ்சா வந்து போதும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ஐடி நேம் மட்டும் இன்ஸ்டால சர்ச் பண்ணி எடுத்துட்டு உங்களோட ஐடிக்குள்ள போயிட்டாலே போதும். எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பப்ளிக்கா இருக்கும். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். உங்களோட ஐடி நேம் மட்டும் தெரிஞ்சா வந்து போதும். ஃபாலோ பண்றது, லைக் பண்றது, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் பாத்தீங்கன்னா வந்து எல்லாராலையுமே வந்து பண்ணிக்க வந்து முடியும் பப்ளிக் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா. இதே வந்து பிரைவேட் அக்கௌண்டா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பாத்தீங்கன்னா வந்து ஆப்போசிட். நீங்க போடக்கூடிய போஸ்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோவர் லிஸ்ட் இது எல்லாமே இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பார்க்கவே வந்து முடியும். அவங்க ஃபாலோ பண்றதுனால மட்டும் வந்து உங்களோட ஐடியில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியாது. அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஃபாலோயிங் லிஸ்டா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து போஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்க்க முடியும். நீங்க வந்து யாருக்கெல்லாம் வந்து என் ஐடியை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா அவங்க மட்டும் பாத்தீங்கன்னா வந்து பார்க்க முடியும். மற்றபடி வேற யாருமே பாத்தீங்கன்னா வந்து பார்க்க முடியாது. ஆனா மெசேஜ் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஆனா உங்களோட ஐடியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், டீடைல்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வந்து பார்க்க முடியாது. நீங்களா வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து உங்களோட ஐடியில இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். சோ இப்போ இந்த வீடியோல பப்ளிக் அக்கௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க, பிரைவேட் அக்கௌண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.